ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ நாம 5 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்கு நம்ம எனர்ஜி அண்ட் டைம வேஸ்ட் பண்ணவே கூடாது. அத பத்தி பேசி, புலம்பி, கோவப்பட்டு, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால எந்த யூஸுமே இல்ல. டிராஃபிக் ஜாம், திடீர்னு பெய்யற மழை, ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும்போது டீம்மேட் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போடுறது, வெக்கேஷன் டைம்ல ஃபீவர் வர்றதுன்னு இது எதுவுமே நம்ம கையில இல்ல. சோ அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அத பத்தி மட்டும் யோசிக்கணும். செகண்ட் ஒன், கொஞ்ச நேரம் நடக்கணும் இல்ல தண்ணியில விளையாடணும். நம்ம யூசுவலா பண்ற வேலையில இருந்து ஒரு பிரேக் எடுத்து இல்ல ஈவினிங் அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி தனியா ஒரு வாக் போகும்போது இல்ல ஸ்விம் பண்ணும்போது இல்ல குளிக்கும் போது நம்ம மைண்ட் அமைதியாகும். அதுவே பல புது ஐடியாஸ் கொடுக்கும் இல்ல ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். தண்ணிலையும் இயற்கையை ரசிச்சுட்டு போற சின்ன நடையிலையும் ஒரு மேஜிக் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் மைண்ட காம் பண்றதுல முக்கியமான ரோல் இருக்கு. தேர்ட் ஒன், ஒரு நாளும் கொஞ்சம் கஷ்டமான வேலையை உடம்புக்கு தரணும். இப்போ ஆல்ரெடி சொன்ன வாக்கிங்க விட்டுருங்க, அது நம்ம மைண்டுக்காக பண்றது. உடம்பு ஹெல்தியா இருந்தா தானே டிசிப்ளின் இருக்கும்னு பார்த்தோம். சோ அதுக்காக டெய்லியும் ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இது தத்துவம் பேசுற பிலாசபர்ஸ் கூட அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. புத்திஸ்ட் மாங்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ரோமன் பிலாசபர்ஸ் ரெஸ்லிங் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு சைக்கிள்னா, இன்னொரு நாளைக்கு ஜாகிங், இன்னொரு நாளைக்கு வெயிட் லிஃப்டிங், யோகான்னு ஏதோ ஒன்னு பண்ணும்போது பாடி ஸ்ட்ராங் ஆகும். ஃபோர்த் ஒன், மத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்க முடியும்னு பார்க்கணும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம இருக்கிற இடத்த இன்னும் பெட்டரா மாத்திட்டு போகணும் அப்படின்னு மார்க்கஸ் ஒரேலியஸ் சொல்றாரு. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ண ட்ரை பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், இறப்பு எல்லாருக்கும் வரும், எப்ப வேணாலும் வரும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு தான் மரணம். இப்ப நமக்கு சரி பண்ண முடியாத வியாதி ஏதோ இருக்குன்னு டாக்டர் சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் மட்டும்தானே பண்ணுவோம். இந்த உலகத்துல பிறக்கிற உயிர்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற வியாதி தான் மரணம். இறப்பு தான் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன். நாம ரொம்ப நாள் இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் பல பேர் தங்களோட ஹெல்த்தை பாத்துக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பணம், புகழ்னு தேடி போவாங்க. வாழ்க்கை எவ்வளோ சின்னதுன்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கும் போது நமக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.